இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்க்ரீன் அடிக்ஷன். ஸ்க்ரீன் அடிக்ஷன் அப்படின்னா ஒரு டெக்னாலஜியை அதிகமாக எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறதும் ப்ளஸ் அதனால் நம்ம டிபெண்ட் ஆகிறது, அது இல்லாமல் இருக்க முடியாது, அதை விட்டுட்டால் நிறைய சிம்டமெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம ஸ்க்ரீன் அடிக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ இதில் நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் மீடியா அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், வீடியோ கேமிங் அடிக்ஷன், பான் அடிக்ஷன், இப்படி நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னா, ஸ்க்ரீன் டைம்னா என்ன? அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் ரொம்ப நேரம் பார்க்குறது, டியூரேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. இது என்ன மூலியமாக என்னென்ன டிவைஸ்னான்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ப்ளஸ் டிவி கூட சொல்லலாம். இப்போ இதனால் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக நம்மளுக்கு அஃபெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகும். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், அக்ரெஷன், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் மென்டலாக அஃபெக்ட் ஆகிறது. சோஷியல் வித்ட்ராவல் இருக்கும். இப்போ குழந்தைங்களே பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. உதாரணத்துக்கு கேம் விளையாடிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால பேச மாட்டாங்க, அவங்க ஒரு தனி வேர்ல்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டேமேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நான் பார்த்தது. ஒரு ஐயா ஒரு 65 இயர்ஸ் மதிக்கத்தக்க ஒரு ஐயா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருப்பார். அவர் ட்ரெயின் போயிடும், கிளம்புனதுக்கப்புறம் தான் அதை கவனிப்பார். அது கவனச்சிதறல். இதனால் இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த விளைவு. அதனால் என்ன பண்ணுவார், அந்த ட்ரெயினை ஓடி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவார். ஆனால் அது ஸ்லிப் ஆகுறாரு. நல்ல வேளை அங்கே ஒரு ஆர்பிஎஃப் இருந்ததுனால அவருக்கு லைஃப் த்ரெட்டன் ஆகலை. சப்போஸ் அவரோட உயிருக்கு எதுவும் ஆபத்தாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் ஆகிறதுனால நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்போ இது மாதிரி இன்வால்வ் ஆனவங்க இதுலேருந்து வெளியேறணும், இந்த பழக்கத்துலேருந்து வெளியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆத்மா மனநல மருத்துவமனையை நாடுங்க. அங்கே ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இந்த பழக்கத்துலேருந்து ஈஸியாக விடுபட முடியும். நன்றி.